என் செல்ல குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு அதிசயமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ உன்னுடைய இல்லத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரும். இந்த அதிர்ஷ்டமான செய்தி உனக்கு கிடைப்பதற்கு நிச்சயமாக என் குழந்தை பல புண்ணியங்களை நீ செய்திருக்க வேண்டும். உன்னை தேடி வந்த உன் அம்மா இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலனை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சந்தோஷத்தையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள நீ முயற்சி செய்தது உண்மை என்றால் நிச்சயமாக நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு தெளிவாக புரியும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்று அம்மா சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லபடியாக நடக்கும். எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் சர்வ நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற தீர்வுகள் உனக்கு பதில் சொல்லும் என்பதனை என் குழந்தை புரிந்து கொள். என் தங்கமே, இன்று உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த பொருட்களை ஒரு மூட்டையாக கட்டி இந்த இடத்தில் ஒளித்து வைத்துவிடு. நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல பலன்கள் மிக விரைவாகவே கிடைத்துவிடும். எண்ணற்ற திருப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிடும். நீ வேண்டாம் என்று சொல்கின்ற விஷயங்களை கூட இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய். உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு உனக்கு நல்லதை நடத்தக்கூடிய விஷயத்தை தான் உன் தாயானவள் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த நாளில் அதை செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. வைகுண்ட ஏகாதசி திதி ஆரம்பித்து விட்டது. குபேர பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம் கூடி வந்திருக்கின்ற நேரம். இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது சர்வ நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் பேரதிர்ஷ்டம் நடக்கும். எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ வேண்டி விரும்பி நின்ற பல உண்மைகள் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். இப்பேற்பட்ட சந்தோஷமான விஷயங்களை உனக்கு உன் அம்மா சொல்வதில் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைந்துதான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். எல்லா நேரத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக உனதானதாக்க நீ பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய். என்னால் இதனை தெளிவாகவே உணர முடிகின்றது. உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று. எல்லா மாற்றங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் பல சிறப்பான விஷயங்கள் எல்லாம் தெளிவாக அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றதல்லவா? நீ நினைத்திராத அளவிற்கு உனக்கு சிறப்பான திருப்பங்களும் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் தெய்வம் உனக்கு ஏதோ ஒரு குறை வைத்து விட்டது என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறதல்லவா? அம்மா, இது ஒன்று மட்டும் போதுமே, இப்பொழுது எல்லாமுமே அதுவாகத்தானே இருக்கின்றது. வாழ்க்கையில் மற்ற எந்த விஷயங்களுமே பெரிதாக இல்லையே, இந்த ஒரு விஷயம் மட்டும் இருந்துவிட்டால் போதும் என்கின்ற நிலைதானே எல்லோருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நாம் நினைத்த விஷயத்தை நாம் நிச்சயமாக நல்லபடியாக அடைய வேண்டும் என்றுதானே எல்லோருக்கும் யோசனைகள் வரும். அப்பேற்பட்ட யோசனைதான் என் குழந்தை உனக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கின்றது. நீயும் நினைத்ததையெல்லாம் அடைந்து விட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றாய். நடத்த முடியாத பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனதானதாக இன்று வரையிலும் நிறைவேறவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இனி எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனதாக
உன் மனது குளிர நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்காமல் போனதற்கு கடைசியில் காரணம் என்னவென்று தேடி பார்த்தால் அந்த பணம் ஒன்றுதான் அதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. வேறு எதுவுமே இங்கு மிகப்பெரிய காரணங்களாக நமக்கு தோன்றவில்லை. இந்த பணம் ஒன்று மட்டும் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கு என்று நீ யோசித்து விட்டாய். உன் மனதிற்குள்ளும் அது பதிந்து விட்டது. ஆனால் எல்லோருக்கும் இது போன்ற எண்ணங்கள் இருப்பதில்லை. 99% பேர் பணத்தை தான் முதன்மையாக கொள்கின்றார்கள். மீதமிருக்கின்ற 1% பேர் அன்பை உன்னதமாக நினைக்கின்றார்கள். பணம் தன்னிடத்தில் இருந்தாலும் அதை அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். தன்னிடம் இருக்கின்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்ட இவர்களுக்கு மத்தியில், என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுக்க வேண்டுமல்லவா? அப்படியானால் தெய்வத்திடம் நீ குறையாக பார்ப்பது அந்த பணம் மட்டும்தான். இந்த பணம் ஒன்று உனக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாய். இந்த பணம் ஒன்று மட்டும் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய். உன்னுடைய இந்த யோசனைகளுக்கெல்லாம் நிரந்தரமான தீர்வாக உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு அத்தனை நன்மைகளையும் தர வந்திருக்கின்றேன். அதிசக்தி வாய்ந்த நாள், பெருமாளுக்குரிய நாள், லக்ஷ்மி தாயானவளிடத்திலிருந்து பண தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாள், கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நாள், என் பிள்ளையே, குபேர பகவானுக்கு உகந்த நாள். இப்படி இந்த நாளில் நீ உனக்கான பண தேவைகளை நிச்சயமாக இவர்களிடத்திலிருந்து உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நான் சொல்கின்ற இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற இந்த இடத்தில் யாருக்கும் சொல்லாமல் மறைத்து வைத்துவிடு. அதற்கு உனக்கு தேவைப்படுவது ஒரு மஞ்சள் வண்ண துணி. மஞ்சள் வண்ணத்தில் துணி இல்லை என்றால் வெள்ளை நிற துணியை எடுத்து மஞ்சளில் நன்றாக தோய்த்து காய வைத்து எடுத்துக்கொள். என் குழந்தையே, அதனுள் முதலாவதாக நீ வைக்க வேண்டியது பெருமாளுக்கு உகந்த முதன்மையான பொருள் பச்சை கற்பூரம். அதன் பிறகு பெருமாளுக்கு உகந்த உன்னதமான பொருள் துளசி இலை. தெய்வீக சக்தி நிறைந்த இந்த துளசி இலையையும் அதனுள் வைத்துவிடு. மூன்றாவதாக ₹1 நாணயம். இதனோடு சேர்ந்து நீ வைக்க வேண்டிய பொருள் ஒரு ஜாதிக்காய். ஜாதிக்காய் ஈர்ப்பு சக்தி அதிகமாக கொண்ட ஒரு மூலிகை பொருள். இந்த ஜாதிக்காயை இதனுள் வைத்துவிட வேண்டும். இதனோடு சேர்ந்து கொஞ்சம் திருநீரையும் வைத்துவிடு. இத்தனை பொருட்களையும் இதனுள் வைத்துவிட்டு இதனை ஒரு மூட்டையாக நீ கட்ட வேண்டும். என் குழந்தையே, பச்சை கற்பூரம், துளசி இலை, நாணயம், ஜாதிக்காய், விபூதி, இந்த 5 பொருட்களையும் சேர்த்து வைத்து நீ மூட்டையாக கட்டி முதலில் உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் வைத்து தீபதூப ஆராதனைகளை எல்லாம் காண்பித்து அதனை உருவேற்ற வேண்டும். அதாவது செல்வம் அதை உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். குபேர பகவானினுடைய அருளும் பெருமாளினுடைய அருளும் லக்ஷ்மி தாயானவளினுடைய அருளும் உனக்கு அதில் வந்து இறங்க வேண்டும். என் குழந்தையே, தீபதூப ஆராதனைகள் அதற்கு காண்பிக்கும் பொழுது மனதார வேண்டிக்கொள். என் பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது, அல்ல குறையாத செல்வம் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று நீ நேர்மறையாக சொன்ன இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாறும். இதனை அப்படியே உன் பூஜை அறையில் இன்று இரவு முழுவதும் வைத்துவிடு. நாளைய விடியலில், வெள்ளிக்கிழமையின் விடியலில் இதனை கொண்டு உன்னுடைய இல்லத்தின் பணம் வைக்கின்ற அறை, அதாவது நீ பணம் வைக்கின்ற அறையில் இதனை கொண்டு சேர்த்து விடு.
துணி வைக்கின்ற பீரோவாக கூட அது இருக்கலாம். அதனுள் இதனை கொண்டு யாருக்கும் தெரியாத இடத்தில் மறைத்து வைத்துவிடு. உன் இல்லத்தில் இருக்கின்ற வேறு யாரும் அதனை பார்க்க வேண்டாம். ஏனென்றால் ஒரு விஷயம் நடந்து முடிவதற்கு முன்பாக இதை எதற்காக செய்திருக்கிறோம், ஏன் செய்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது நடக்காமல் போவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த விஷயத்தை சொல்லாமல் இருப்பதே உனக்கு நல்லதுதான். என் குழந்தையே, இது உனக்கு எப்பொழுது நல்ல பலன்களை கொடுக்கின்றதோ அப்பொழுது அதனை நீ மற்றவர்களுக்கு சொல்லிவிடலாம். அவர்களும் நன்மை அடையட்டுமே. என் குழந்தையே, நான் சொன்ன இந்த முடிச்சு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்ப முடிச்சுகளை அவிழ்த்தெறியும். உனக்கிருக்கின்ற பல கஷ்டங்களிலிருந்து உனக்கு நல்லதொரு தெளிவை கொடுக்கும். உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிடும். நல்ல சந்தர்ப்பங்கள் உன் வாழ்க்கையாக மாறும். என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கே உரித்தானதாக மாறும். எண்ணற்ற விஷயங்களை கண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். பணம் உடனடியாக வந்து கொட்டிவிடுமா என்று கேட்டால் அது கிடையாது. என் பிள்ளையே, நிச்சயமாக உன்னுடைய தேவைகள் எல்லாம் உனக்கு வந்து சேரும். எந்த இடத்திலிருந்தெல்லாம் உனக்கு பணம் வராமல் இருக்கின்றதோ அந்த இடத்திலிருந்து உனக்கு நிச்சயமாக பணவரவு இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்க தொடங்கும். என் குழந்தையே, நான் இதைத்தானே கேட்டேன், ஆனால் எனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று சொல்லி எதற்கும் வருத்தப்படாதே. நீ என்ன கேட்டாலும் அதற்கான சரியான நேரம் வரும் பொழுது தெய்வம் அதனை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எதற்குமே இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகள் நடக்கவில்லையே என்று சொல்லி வருத்தப்படாமல், இது போன்ற ஒரு விஷயமாவது தெய்வத்திடம் இருந்து நமக்கு கிடைத்திருக்கிறதே என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்து விடு. என் குழந்தையே, பணம் வைக்கின்ற அறை இல்லை என்றால் இதனை உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் சாமி படத்திற்கு பின்னால் மறைத்து வைத்துவிடு. பெருமாள் படத்திற்கு பின்னால் வைத்தால் இன்னமும் சந்தோஷம். இது போன்று நீ மறைத்து வைத்து விட்டால் போதும். நிச்சயமாக உன்னை தேடி நீ வேண்டியதை விடவும் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். பண தேவைகள் நிறைவேறுவதற்குரிய ஒரு அதிர்ஷ்ட நாள் அல்லவா இந்த நாள். இந்த நாளில் நீ நான் நினைத்தது போல உன்னால் முடிந்த அளவிற்கு முயற்சிகளை செய்து உன்னுடைய வெற்றிகளை எல்லாம் நீ பெறுகின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் நிச்சயமாக தருகின்றேன். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மாற்றங்களையும் நான் உன் வசமாகவே ஒப்படைக்கின்றேன். யாரும் உன்னை மதிக்கவில்லை என்றோ, நீ செய்கின்ற அத்தனை உதவிகளுக்கும் உனக்கு சரியான பதிலை தரவில்லை என்றோ, உன்னை மதிக்கவில்லை என்றோ வருத்தப்படாதே. அவரவர் குணங்களுக்கு தகுந்தாற் போல அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். நீ உன்னுடைய குணத்தைப் போல இருக்கிறாய் என்று நினைத்து பெருமைப்படு. நிச்சயமாக இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கக்கூடியது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, மனதில் ஒருவருக்கு உன்னை பற்றிய தவறான எண்ணம் ஒரு முறை வந்துவிட்டது என்றால் அது மீண்டும் மீண்டும் தவறாகத்தான் அவர்களுக்குள் தோன்றிக் கொண்டே இருக்கும். அது இல்லை என்று ஒரு பொழுதும் அவர்கள் நினைத்து விட மாட்டார்கள். இப்படி ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று அவர்களுக்கு நினைப்பதற்கு அது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையாக மாறிவிடுகின்றது. இப்படி எண்ணற்ற விஷயங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் மிக விரைவாகவே உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையோடு நீ என்ன செய்தாலும் அது உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்று அம்மா உன்னிடம் பல முறை எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதுபோல எப்பொழுதும் நீ நினைத்த மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ எப்பொழுதும் உருவாக்கி கொண்டிரு. என்றும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். அம்மா சொன்னதை இதை வைத்துவிட்டு அடுத்த ஏகாதசி வரும் பொழுது இதனை நீ மாற்றி விடலாம். அப்பொழுது பச்சை கற்பூரம் கரைந்து போயிருக்கும். அதில் இருக்கின்ற
நாணயத்தை எடுத்து நீ பணம் வைக்கின்ற பைக்குள் வைத்து விடு. இந்த ஜாதிக்காயை கால்படாத இடத்தில் போட்டுவிடு. என் குழந்தையே, நீ இது போன்று செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு கோடான கோடி பலன்கள் கிடைக்கும். துளசி இலையையும் கால்படாத இடத்தில் நீ போட்டுவிடு. என் பிள்ளையை, இவ்விபூதியை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு நிச்சயமாக அதன் பிறகு அடுத்த ஏகாதசியில் மீண்டும் இது போன்ற ஒரு முடிச்சை போட்டுவை. பணவரவு உன் இல்லத்திற்கு போதும் போதும் என்று வரும் வரை இதனை தொடர்ந்து செய். நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.